Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Wa ma taufiqi illa billah. La hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innakal antal alimul hakim. புனிதமிக்க இந்த ஜும்மாவிற்கு நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையிலே இந்த ஜும்மா தொழுகையை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன். இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் 1400 ஆண்டு பாரம்பரிய மார்க்கம் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக திகழ்கின்றது. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித் தந்த அடிப்படையிலே இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டிய நாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தந்ததற்கு மாற்றமாக தன்னுடைய மனம் போன போக்கிலே இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தந்ததுதான் மார்க்கம். அதற்கு மாற்றமாக நாம் எந்த ஒரு புதிய விஷயங்களையுமே மார்க்கம் என்ற பெயரில் செய்துவிடக் கூடாது என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரமாக இருந்தது. அவர்களுடைய ஒவ்வொரு உரையின் துவக்கமுமே எப்படி இருக்கும் என்று சொன்னால், நான் காட்டிய இந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும், உங்களுடைய மனோ இச்சைப்படி நீங்கள் மார்க்கமாக கருதி உங்களுடைய முன்னோர்கள் செய்தார்கள் என்பதற்காக அதை நீங்கள் மார்க்கமாக ஆக்கிவிடக் கூடாது என்பதுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டுகால தூது பணியுடைய சுருக்கம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சொல் செயல் அங்கீகாரங்கள் தான் மார்க்கம் என்கின்ற ஒரு மனநிலைக்குள் ஒரு முஸ்லிம் வந்து விட்டார் என்று சொன்னால், அவர் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இதற்கு மார்க்கத்தின் வழிகாட்டுதல் என்ன, இதற்கு மார்க்கம் என்ன நமக்கு எடுத்துரைக்கின்றது, இந்த செயலை நாம் செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகளுக்கு மார்க்கம் தடுக்குதா அல்லது ஆதரிக்குதா, மார்க்கத்தில் இதற்கு நமக்கு நன்மை கிடைக்குமா அல்லது தீமையான காரியங்களின் பிரதிபலன் தான் நமக்கு கிடைக்குமா என்கின்ற இந்த அடிப்படையிலே மக்கள் விளங்கி சரியான கொள்கைக்குள் வரலாம். ஆனால் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய பெரும்பாலான மக்களை பார்த்தோம் சொன்னால், இந்த விஷயத்தை சிந்தித்து தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டு அல்லாஹ்விற்கு அஞ்சியவராக இருப்பாரான்னு கேட்டால் மிகவும் சொற்பமானவர்கள் தான். அல்லாஹ் நாடியவரை தவிர வேறு யாரும் அந்த சரியான, அந்த சத்தியமான, அந்த உண்மையான அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமானிதமாக
அதாவது ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்றாங்க, ஒருவர் ஒரு ரகசியத்தை சொல்றாங்கன்னு சொன்னா அதை வந்து நாம் மிகவும் கண்ணுங்கருத்துமாக அதை நம்முடைய ஒரு பொக்கிஷமாக அதை பாதுகாக்க வேண்டும். ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும்னு சொன்னா அதை அப்படியே தூக்கி வெளியில போட்டுருவோமா, அல்லது வெளியில இன்னொருத்தருக்கு தூக்கி கொடுப்பதற்கு முதலில் மனது வருமா? ஒரு 1 கோடி ரூபாய் உள்ள பெருமானம் உள்ள நம்மிடம் ஒரு பொக்கிஷமான ஒரு பொருள் இருக்கின்றது, அது எதுவாக இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபாய் பொக்கிஷத்தை ஒருத்தருக்கு கொண்டு போய் கொடுக்கிறதாக இருந்தாலோ, அல்லது ஒரு இடத்துல 1 கோடி ரூபாய் இருக்குது, இது எனக்கு தெரியும், இந்த தெரிந்த இந்த செய்தியை என்னுடைய நட்பு வட்டாரத்தில் இந்த இடத்துல 1 கோடி ரூபாய் இருக்குது, நீ வேணா போய் எடுத்துக்கன்னு சொல்லுவாங்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன்? 1 கோடி ரூபாய் என்பதை பற்றி அந்த மனிதன் உணர்ந்து வச்சிருக்கிறான். அப்ப நான் உணர்ந்து வச்சிருக்கிற காரணத்தினால நான் என்ன செய்வேன், அதை பற்றிய ரகசியத்தை இந்த காரியத்தை செஞ்சா நமக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும் என்று இருந்தால் அந்த பொக்கிஷத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம், வெளிப்படுத்த மாட்டோம். அல்லாஹ் தஆலா ஒரு செயல்பாடு செய்வதால் நமக்கு 1 கோடி ரூபாய் இன்றைக்கு என்ன வேல்யூவோ அதை போன்ற ஒரு வேல்யூவை அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மையாக தருவான்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ் நன்மையை தருவான்னு சொன்னா வேணா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிறருக்கு எடுத்து சொல்லிடுவாங்க. ஆனால் 1 கோடி ரூபாய் அது பணமாகவோ பொருளாகவோ நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம போய் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நாம் நேரடியாக சென்றால் அந்த பொருள் நமக்கு சொந்தம் என்கின்ற ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால் பெரும்பாலான மனிதனுடைய நிலை அதை வந்து என்ன செய்வான், அடுத்தவன்கிட்ட சொல்ல மாட்டான். ஆனால் ஒரு மனிதன் தன்னை பற்றி தான் செய்த தவறுகள் தன்னுடைய மனதிலே கடந்து அது கசடாக அது உருக்கி கொண்டிருக்கின்றது. நாம் செய்த இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா நம்மை மன்னிப்பானா என்று தெரியவில்லை என்கின்ற ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்வான், இது எப்படி நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பான்? ரகசியமாக பகிரங்கமாக தொழுகையிலே தனியாக இருக்கும் போது, அல்லும் பகலும் இரவில் தூங்கும் போது, படுக்கும் போது, படுத்த நிலையிலும் நின்ற நிலையிலும் எல்லா நிலையிலுமே வல்ல ரஹ்மானிடம் மன்னிப்பு கேட்பான். ஆனால் அதை அல்லாஹ் மன்னித்தானா, அந்த பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிச்சானா என்பது அவனுக்கு தெரியாது. இதோடைய வெளிப்பாடாக தன்னுடைய உற்ற நண்பனாக யாரையாவது ஒருத்தன் வச்சிருப்பான். தன்னுடைய உற்ற நண்பன், இவனை போல எனக்கு உயிர் நண்பன் எவனுமே கிடையாது, என்னை பற்றிய ரகசியங்கள் என்னுடைய மனசே இந்த நண்பன் தான். இந்த நண்பனை பற்றி உதாரணப்படுத்துவதாக இருந்தால் அவனுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நண்பனுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு என்பதை அந்த அளவுக்கு கொடுத்து வச்சிருப்பான். அப்படி கொடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த மனிதன் என்ன செய்யறான், உணர்ச்சி வெளிப்பாட்டிலே அந்த மனிதனிடம் தான் செய்த, தான் பகிரங்கமாகவோ அல்லது மறைமுகமாகவோ செய்த அந்த பாவத்தை தன்னுடைய நண்பனிடம் சொல்றான். இதை யார்கிட்டையும் சொல்லிடாத, இதை நான் ஒன்றை சொல்றேன், இதை நீ யாரிடமும் பகிரங்கப்படுத்தாதே என்று சொல்லும் போது வல்லாஹி நான் சொல்ல மாட்டேன் என்றும் அந்த மனிதன் அந்த நண்பன் சொல்வான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நிலை என்பது, ரகசியம் என்பது அது ஒரு அமானிதம் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஒருவரை பற்றி நமக்கு ஒரு செய்தியை நமக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு சொன்னா இதை பிறருக்கு சொல்லாதே என்று சொல்லலன்னு சொன்னா நம்ம சொல்லலாம். சொல்லாதே என்று அவர் சொல்லிட்டார் என்று சொன்னா நாம் ஒருபோதும் நம்முடைய உயிர் இந்த துனியாவிலிருந்து நம்முடைய உடலை விட்டு பிரியும் வரை நம்ம அந்த விஷயத்தை அமானிதமாக ரகசியமாக நாம் பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த விஷயத்தை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டாமல் சென்று விடவில்லை. அதை தங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் புகட்டாமல் சென்று விடவில்லை. அப்ப அந்த அளவிற்கு மார்க்க விஷயங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையாளராகவும் இருந்திருக்கின்றார்கள், பிறரை உண்மையாளராக இருக்கவும் வலியுறுத்தியுள்ளார்கள் என்பதை நாம் என்ன செஞ்சு பார்க்க வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமானிதமான விஷயங்களை பற்றி, மறுமை நாளிலே அதற்கான தண்டனைகளை பற்றி அல்லாஹ் தஆலா எந்த அளவிற்கு நடந்து கொள்வான், கடின உள்ளம் கொண்டவனாக நடந்து கொள்வான், இரக்கமே கிடையாது, இரக்கம் என்பது துளியளவும் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் செய்த நன்மை எல்லாம் தீமையாக மாறக்கூடிய அளவிற்கெல்லாம் இருக்கும் என்பதை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாம விட்டுட்டு போயிடல.
அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், வாக்குறுதி விசாரிக்கப்படக்கூடியதாகும். ஒருவருக்கு நாம் ஒரு விஷயத்தை பற்றி நாம் வாக்கு கொடுக்கிறோம். ஒரு வேலையை செய்து கொடுப்பதாக நம்ம ஒரு வாக்கு கொடுக்கிறோம். வேலையை செய்து கொடுப்பதாக நாம் வாக்கு கொடுத்து விட்டால் மனிதன் என்ற முறையில் நம்மால் இயன்ற அளவிற்கு நாம் என்ன செய்யணும்? அந்த வேலையை முடித்து கொடுக்க வேண்டும் என்கின்ற நியத்தை முதலில் ஆள் மனதிலே வைக்க வேண்டும். அதை செயல்படுத்துவதும் செயல்படுத்தாமல் விடுவதும் அல்லாஹ்வுடைய பொறுப்பு. ஆனால் முதலில் நாம் நியத்தை வைக்க வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நியத் இல்லாமல் அந்த செயல் கிடையாது. அப்ப எண்ணத்தை பொறுத்தே செயல்கள் அமைகின்றது. அப்ப எண்ணம் என்பது தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தை கொண்டு நாம் ஒரு மனிதருக்கு நாம் வாக்குறுதி அளிக்கின்றோம், நம்ம பிராமிஸ் பண்றோம் சொன்னா அதிலே உண்மையாளராக நாம் இருக்க வேண்டும். அப்ப நாம் உண்மையாளராக இருக்க வேண்டும் என்பதுடைய அர்த்தம், நாம் உண்மையாளராக நாம் இருந்தோம் என்று சொன்னால் மறுமையில் நமக்கு கேள்வி கிடைக்கிறது, நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்களுடைய நிலைப்பாடை நாம் பார்த்தோம் சொன்னா எந்த அளவுக்கு இருக்கு? சும்மா ஏதோ வாயளவு சொல்லிடுவாங்க, இல்லை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு என்ன செய்வாரு? இன்னொருத்தட்ட போவாரு. அதாவது அவனை பத்தி எனக்கு ஒரு விஷயம் தெரியும், ஆனா அவன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அந்த விஷயத்தை சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அந்த பெயரை கூட உச்சரித்தவன் ஏதோ ஒரு தவறு செய்தான் என்கின்ற சாயல் கூட இன்னொரு மனிதனுக்கு வரக்கூடிய விதத்தில் நாம் அமைந்து விடக்கூடாது. ஆனா என்ன செய்வாங்க? அப்ப அவனை பத்தி எனக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒரு தப்பு பண்ணியிருக்கிறான், அது என்ன செஞ்சான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான், அதனால நான் சொல்ல மாட்டேன். அப்ப அந்த மனிதனுக்கு ஷைத்தான் எண்ணத்தை உள்ளத்துல போடுவான், அது என்னென்று கேளு, அது என்னென்று தெரிஞ்சுக்க, அது தெரிஞ்சுக்கிறாம விடாத என்கின்ற காரணத்தினால் அவன் திரும்ப 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 வலியுறுத்தக்கூடிய ஒரு மனிதனாக மாறுவான். அப்போ ஒரு ஸ்டேஜ் தாண்டும் போது அந்த மனிதன் என்ன செய்வான்? அப்ப அந்த வலியுறுத்திய அந்த விஷயத்தை, அந்த ரகசியமான அந்த விஷயத்தை பகிரங்கப்படுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளுவான். அப்ப இந்த மனிதன் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னானே, அது உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்கின்ற நியத்திலும் சொல்லியிருக்கலாம், அல்லது சொல்லக்கூடாதுன்னு சொன்ன காரணத்தினாலதான் அது யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன் என்று இருக்கிறேன், இருந்தாலும் ஏன் மனசுக்குள்ள வச்சுக்கிற முடியலைங்கிற அந்த அடிப்படையிலும் அவன் சொல்லியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் ஒரு ரகசியத்தை கொடுத்து விட்டான் என்று சொன்னால், ஒரு பொறுப்பை நமக்கு சாட்டி விட்டான் என்று சொன்னால், அந்த பொறுப்பை நாம் அமானிதமாக எடுத்துக்கொண்டு அதை ரகசியம் காக்க வேண்டும். பிறருக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? எடுத்து சொல்லிடக்கூடாது என்பதிலே நாம் கண்ணுங்கருத்துமாக இல்லை என்று சொன்னால் மறுமையில் தோல்வியடைந்த பட்டியலுடைய இந்த லிஸ்டில் நரகவாதிகளின் அந்த பெயரிலே, அந்த பெயரேட்டிலே உறுப்பினர் கார்டு வாங்கக்கூடிய ஒரு ஆளாக நாமும் ஆகிவிடுவோம். அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் நமக்கு ஒரு ரகசியத்தை அல்லது ஒரு மனிதனை பற்றிய ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்த கூடாது என்று வாக்குறுதி வாங்கிவிட்டான் என்று சொன்னால் அதை பற்றி நாம் சொல்லக்கூடாது என்பதை நாம் என்ன செஞ்சு கொள்ள வேண்டும்? ஆள் மனதிலே நம்ம வச்சுக்கிறோம். இந்த திருமறை குர்ஆன்ல 17வது அத்தியாயம் 34வது வசனத்தில் இடம்பெற்றுள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, திவாலாகி போனவர் யார் என்று நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? சஹாபாக்களை பத்தி கேட்கிறாங்க, திவாலாகி போனவர் யாருன்னு உங்களில் யாருக்காவது தெரியுமா? அதை பற்றி நீங்க தெரிந்து வைத்திருக்கின்றீர்களா என்று கேட்கின்றார்கள். அப்ப கேட்கும்போது சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க? யாரிடத்தில் பணமும் பண்ட பாத்திரங்களும் இல்லாமல் இருக்கின்றதோ அவர்தான் திவாலாகி போனவர் அப்படின்னு சொல்லி நபி தோழர்கள் என்ன செய்யறாங்க? சஹாபாக்கள் அதற்கான பதிலை அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிவிக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எனது சமுதாயத்திலிருந்து திவாலாகி போனவர் மறுமை நாளில் தொழுகை, நோன்பு, ஜக்காத் ஆகியவற்றை கொண்டு வருவார். இந்த 3 வணக்கங்களுமே, இந்த 3 விஷயங்களுமே அன்றாடம் அதிகமான மக்கள் செய்தால் இதற்கு நன்மை இருக்கின்றது, இதை கொண்டு நாம் எளிதில் சொர்க்கம் சென்று விடலாம் என்கின்ற நியத்தோடு தான் இந்த வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப தொழுகை, நோன்பு, ஜக்காத் ஆகியவற்றை கொண்டு வருவார். அவர் செய்த அந்த நல்லறங்களை கொண்டு வருவார். மேலும் அவர் என்ன செஞ்சிருப்பாரு? கொண்டு வருவார். மேலும் அவர் இன்னொருவரை திட்டியிருப்பார்.
தொழுகையை கொண்டு வர்றாரு, நோன்பை கொண்டு வர்றாரு, ஜக்காத்தை கொண்டு வர்றாரு. ஆனால் அடுத்தவரை இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தை, நீ அவனுக்கு, அதாவது நம்முடைய தாயுடைய பெயரை சொல்வது, அல்லது நம்முடைய தாயுடைய உறுப்புகளுடைய பெயரை சொல்வது, அல்லது நம்முடைய தகப்பனுடைய பெயரை சொல்வது, அல்லது தகப்பு உறவுடைய அந்த உறுப்புகளின் பெயரை சொல்வது, இதுவெல்லாம் இன்றைக்கு இப்படி பேசினாதான், இந்த ஆபாசமான வாசகங்களை கொண்டு நம்ம பேசினாதான் இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நாம் கௌரவம் என்று நினைக்கின்றோம். ஒரு முஸ்லிம் இப்படி பேசுவதை நிராகரிக்க வேண்டும், இப்படி பேசுவதை நினைத்து வெட்கப்பட வேண்டும். நம்ம இப்படி பேசிட்டோமே, 4 பேருக்கு முன்னிலையிலே ஒரு ஆபாசமான வாசகத்தை நாம் பயன்படுத்தி விட்டோமே என்று வெட்கி தலைகுனிய வேண்டும். அதை நினைத்து நாம் வருந்த வேண்டும். நம்மிலே எத்தனை பேர் வருந்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? மிகவும் 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 சொற்பமானவர்கள் தான் இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. தங்களுடைய பிள்ளைகளையும் அதே அடிப்படையில் வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப நம்ம பார்க்கிறோம், ஆபாசமான வாசகங்களை பேசுவதை பற்றி இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் எதுக்கு ஒப்பிடுறாங்க? தொழுகை, நோன்பு, ஜக்காத்தோடு ஒப்பிடுறாங்க. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னொருத்தரை திட்டி இருப்பார், அவர் மீது அவதூறு சொல்லி இருப்பார், அவர் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சதாக இட்டுக்கட்டி இருப்பார், இட்டுக்கட்டி இவர்தான் அந்த பாவத்தை செய்தார் என்று ஊர் முழுக்க பரப்பி இருப்பார். அப்ப அவதூறு சொல்லி இருப்பார், அவரது பொருளை சாப்பிட்டு இருப்பார், அவற்றிலிருந்து என்னென்ன அவருக்கு கிடைக்குமோ, ஆதாயமாக கிடைக்குமோ, அது போன்ற உணவுகளை எல்லாம் என்ன செஞ்சிருப்பாரு, அதையும் அவர் சாப்பிட்டு இருப்பார். அவரது இரத்தத்தை ஓட்டியிருப்பார், அவரை அடித்திருப்பார். எனவே பாதிக்கப்பட்ட அவருக்கு இவரது நன்மைகளிலிருந்து அல்லாஹ் என்ன செய்வான்? பாதிக்கப்பட்ட அவருக்கு இவருடைய நன்மையிலிருந்து அல்லாஹ் வழங்கி விடுவான். எப்படி வழங்குவான்? இன்னாருக்கு அவரது நன்மைகளை வழங்கி விடுவான். யாருக்கு? யாருக்கு? நான் ஒரு இருக்கிறேன்னு சொன்னா, நான் ஒரு மனிதனுக்கு அநீதி இழைக்கின்றேன் என்று சொன்னால், வாக்குறுதியை மீறுகின்றேன் என்று சொன்னால், ஒரு சத்தியத்தை செய்துவிட்டு அதிலிருந்து நான் தரம் புரள்கின்றேன் என்று சொன்னால், யாருடைய விஷயத்தில் நான் அமானிதமாக அதை வைத்துக் கொள்ளாமல் அதிலிருந்து நான் தடுக்கி விழுகிறேனோ அல்லது சருகி விடுகின்றேனோ, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய என்னுடைய நன்மையான காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தாலா அந்த யார் ரகசியமாக என்னுடைய ரகசியமாக நான் செய்த இந்த பாவத்தை முன்னிடம் மட்டும்தான் நான் சொல்றேன், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது, அப்படிப்பட்ட அந்த அமானிதமான அந்த விஷயத்தை நீ அமானிதமாக ரகசியமாக நீ வச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்லும் போது அதை பகிரங்கப்படுத்துகின்றாரே. இந்த விஷயம் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில மறுமையில தண்டிப்பேன்னா சும்மா தண்டிப்பேன்னு சொல்லல. நம்மளாம் என்ன நம்பிக்கையில் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம குழுமி இருக்கின்றோம். இங்க வந்தோம் தொழுதும் சொன்னால், இந்த பயானுக்கு முன்னாக முதலாவது ஆளாக நம்ம தொழுதும் சொன்னா அதற்கான நற்காரியங்கள் நமக்கு கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும், குர்பானை கொடுத்த நன்மைகள் கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் தானே நம்ம எல்லாம் உட்கார்றோம். நம்ம முன்கூட்டி வர்றோம். நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்திகளை கேட்டுவிட்டு அதற்கு பிறகு தொழக்கூடிய இந்த தொழுகைகளை நாம் கலந்து கொள்கின்றோம். ஏன் கடைசியா தொழுகையிலேயே கலந்து கொள்ளலாமே, ஏன் கலந்துக்கிறது கிடையாது? ஆரம்பத்தில் வருவதுடைய நோக்கம் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த வெகுமதி, அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு எங்கெல்லாம் நமக்கு நன்மை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி வச்சிருக்கானா இல்லையா? அப்ப இது போன்ற நன்மைகளை வச்சு நம்ம சொர்க்கம் போய்விடலாம் என்கின்ற அடிப்படைகள் தான் நம்ம என்ன செய்யறோம். நம்ம ஒரு நம்பிக்கையில் அல்லாஹ் தஆலா நம்ம இப்போ தொழுதும் சொன்னா இந்த தொழுகைக்குள்ள நன்மை, நோன்பு வச்சோம் சொன்னா அந்த நோன்புக்குள்ள நன்மை, ஜக்காத்து கொடுத்தோம் சொன்னா இந்த ஜக்காத்துக்குள்ள நன்மை, இதெல்லாம் அல்லாஹ் தருவான். இந்த நம்பிக்கை இருக்கிறனால தான் இந்த தொழுகை, இந்த நோன்பு, இந்த ஜக்காத்து எல்லாமே கொடுக்குறோம், செய்கிறோம், இதுக்கான நற்காரியங்களை நாம் செய்கின்றோம். இதுக்கெல்லாம் அல்லாஹ் நன்மையே கிடையாது. ஆனால் நீ செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மிலே எத்தனை பேர் இந்த அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்போம்? இப்பவே லிஸ்ட் கம்மியாக தான் இருக்குது, இன்னும் 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 மிகவும் குறைவாகிவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப நாம் செய்த அந்த நன்மையான காரியங்களை யார் அமானிதமான விஷயங்களை சொன்னாரோ அவருக்கு தூக்கி கொடுத்துருவான் அல்லாஹ். அப்ப இப்படிப்பட்ட இந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா இதை குறித்து எச்சரிக்கை செய்கின்றான். பாதிக்கப்பட்டவருக்கு இவரது நன்மைகளிலிருந்து அல்லாஹ் வழங்கி விடுவான், இன்னாருக்கு அவரது நன்மைகளை வழங்கி விடுவான், அவர் மீது உள்ள வழக்கு தீர்க்கப்படும். அதாவது அவர் மீது இருக்கக்கூடிய இந்த வழக்கு தீர்க்கப்படுறதுக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நன்மை பத்தலன்னு சொன்னா அடுத்து என்ன செய்யறான்ல, நாம் செய்த தீமைகள், இந்த உலகத்தில் பிறந்த மனிதன் யாராக இருந்தாலும் சரி,
நான் தீமையே செய்யாதவன், நான் பாவங்களுக்கு அப்பாற்பட்டவன், நான் புனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை கூட அல்லாஹு தஆலா இன்னும் படைக்கவில்லை. அப்ப அல்லாஹு தஆலா பாவங்கள் செய்யக்கூடிய நிலைகள் தான் அல்லாஹு தஆலா நம்மை படைத்திருக்கின்றான். ஆதமுடைய மகன் பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கின்றான். ஆனால் உண்மையான ஆதமுடைய மகன் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வை அஞ்சியவனாக தன்னுடைய தவறிலிருந்து விடுதலை பெறுவான், தன்னுடைய தவற்றிலிருந்து தன்னை நீக்கிக் கொள்வான். அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நாம் செய்த பாவங்களுடைய சுமைகள், அதாவது நம்ம யாருக்கு நாம் அநீதி இழைத்தோமோ அந்த மனிதனுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா நம்ம நன்மையை ஃபுல்லாக எடுத்துட்டான். நன்மையை எடுத்துட்டா நம்ம ஜீரோல இருக்கிறோம். இப்ப நம்முடைய பாவ கணக்கை கொண்டு வந்து வைக்கிறான். அப்ப இன்னும் நம்ம மைனஸ் ஆகிக்கிட்டே போறோம். ஒரு 1000 நன்மைகளோடு நான் மரணித்திருக்கின்றேன் என்று சொன்னால், நான் ஒரு மனிதனுக்கு அநீதி வைத்து விட்டேன் என்று சொன்னால், அந்த மனிதனுடைய அவனுக்கு நான் செய்த பாவங்களுக்கு என்னுடைய 1000 நன்மைகளை எடுத்து கொடுக்கிறான். ஆனால் நான் செய்த பாவங்கள் என்பது அந்த 1000ஐயும் தாண்டி இருக்கின்றது என்று சொன்னால், மிச்சம் ஒரு 500 இருக்குன்னு வச்சுக்கிறோமே, இந்த 500க்கு அவர் செய்த அந்த பாவங்களை என் கணக்கில் கொண்டு வந்து அக்கௌண்ட்ல வரவு வைக்கிறான். அப்ப எந்த அளவிற்கு நாம் ஒருத்தருடைய ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலே, அமானிதங்களை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலே, ஒருவருடைய சொத்தை நம்முடைய கையில கொடுத்து இதை பாதுகாப்பை வச்சுக்கிறோம் சொன்னா அதை சரியான முறையிலே துல்லியமாக அதை நம்ம கொண்டு போய் கொடுக்கணும், திருடிவிடக்கூடாது, அமானிதம் செய்துவிடக்கூடாது என்கின்ற விஷயத்திலே நம்ம கண்ணுங்கருத்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த அளவிற்கு வலியுறுத்துகின்றான் என்று சொன்னால், அப்ப மைனஸ்ல கொண்டு போற நம்முடைய நிலைய, அப்ப நாம் பிறந்ததற்கு பிறக்காமலே இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய நிலை மாறிவிடும். நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த விஷயத்தை சர்வ சாதாரணமாக நம்ம பார்க்கிறோம். என்ன ஒரு ரகசியத்தை சொல்லிட்டோம், இதுல என்ன வந்துட போகுது, ஒரு டைம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா இதை அப்படி பார்க்கவில்லை. இதை ஒரு டைம் பாஸுக்கு, உன்னுடைய பொழுதுபோக்குக்கான ஒரு செயல்பாடாக இந்த அமலை பார்க்கவில்லை. இது ஒரு அமல் மாதிரி. இப்ப இந்த விஷயத்தை நாம் பாதுகாக்கிறதுனால அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மையை கொடுக்கின்றான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துக்குள்ள வந்து வச்சிருக்கிறான், ஒருத்தருடைய ரகசியத்தை பாதுகாத்தால் நமக்கு நன்மை. அப்ப ஒருவருடைய ரகசியத்தை பாதுகாக்கிறதுக்கு நன்மை. அப்ப அவருடைய பாவங்கள்லாம் எடுக்கப்பட்டு இவர் மீது எரியப்பட்டு பின்னர் நரகத்தில் தூக்கி எறியப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது முஸ்லிம்ல 5037வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மிடம் நம்முடைய நண்பர் வட்டாரமோ நம்முடைய உறவினர்களோ நமக்கு ஒரு ரகசியத்தை கொண்டு வந்து தர்றாங்கன்னு சொன்னா அதை நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மனைவியோ நம்முடைய மக்களோ அல்லது நமக்கு நெருக்கமான உறவாக யாராக இருந்தாலும் சரி, எவரிடமுமே நாம் சொல்லிவிடக்கூடாது. அந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய ரகசியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற விஷயத்திலே அல்லாஹ் தஆலா அவ்வளவு அதுல கவனம் செலுத்தக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையிலே ஈருலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதுனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டதோடைய முக்கியமான நோக்கமே நம்மை படைத்த அந்த இறைவனாகிய அந்த அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் அல்லாஹு தஆலா நம்மை படைத்திருக்கின்றான். அவனை வணங்க வேண்டும் என்கின்ற காரணத்தை தாண்டி வேறு ஒரு காரணத்தை நாம் கற்பிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. அப்போ அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட மார்க்கத்தை நம்மை பின்பற்ற சொன்னானோ, எப்படிப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றுமாறு நபிகளாருக்கு அல்லாஹு தஆலா ஏவினானோ, அதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
சரியான முறையில் எப்படி பற்றி பிடித்தார்களோ, தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு இன்னல்கள், துக்கங்கள், துயரங்கள் வந்தாலும் அத்தனையும் உதறி தள்ளிவிட்டு வல்ல ரஹ்மான் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அடிப்படையில் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்து தந்தார்களோ, அந்த அடிப்படையில் வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் மறுமையில் சொர்க்கத்தை எளிதில் எட்ட இயலும். அதற்கான ஒரு விஷயமாக நாம் சர்வ சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒருவருடைய ரகசியங்கள், ஒருவருடைய சொத்துக்கள் அல்லது ஒருத்தருடைய பொறுப்புகள் சார்ந்த விஷயங்களிலே நாம் கோட்டை விட்டு விடுவது, அந்த விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக இல்லாமல் உதாசீனப்படுத்தி விடுவது, அப்போ இது போன்ற விஷயங்கள் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவரின் நடை, அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவரின் நடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைக்கு ஒத்ததாகவே அமைந்திருந்தது. ஃபாத்திமாவை கண்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட மரண தருவாயில் இருக்கிறாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த நபிகளார் நாம் உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறாங்களே, அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள பார்க்குறாங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரியே இருக்குது அந்த நடையுடைய அந்த விதம். என் மகளே வருக என்று வாழ்த்தி வரவேற்றார்கள். பிறகு அவரை தமது வலப்பக்கத்தில் அல்லது இடப்பக்கத்தில் அமர்த்தி கொண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு ரகசியமாக ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அவ்வளோ பேர் இருக்கும்போது ரகசியமாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதை கேட்டபோது ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, பலமாக அழுதார்கள். அவருடைய துக்கத்தை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது முறையாக அவரிடம் ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க. அப்போது அவர் சிரித்தார். முதல்ல சொல்லும்போது அழுகுறாங்க, ரெண்டாவது சொல்லும்போது சிரிக்கிறாங்க. அப்போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியரிடையே இருந்து கொண்டு ஃபாத்திமாவிடம், எங்களை விட்டுவிட்டு உங்களிடம் மட்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியம் சொன்னார்கள், பிறகு நீங்கள் அழுதீர்களே என்று கூறிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தவுடன் அவர்கள் கூறிய ரகசியம் பற்றி ஃபாத்திமாவிடம் கேட்டேன். அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் ரகசியத்தை பரப்ப நான் விரும்பவில்லை என்று கூறிவிட்டார். பின்னர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தபோது ஃபாத்திமா அவர்களிடம், நான் உங்கள் மீது எனக்குள்ள உரிமையை முன்வைத்து கேட்கிறேன், அந்த ரகசியம் என்ன என்று நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும் என்றேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு, சரி இப்போது தெரிவிக்கிறேன் என்று கூறிவிட்டு பின்வருமாறு தெரிவித்தார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, முதலாவது முறை என்னிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை குர்ஆனை ஓதி காட்டி நினைவூட்டுவார்கள். ஆனால் அவர் இந்த ஆண்டு 2 முறை ஓதி காட்டினார்கள். என் இறப்பு நெருங்கிவிட்டதாக நான் கருதுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் என்பது அறிவுறுத்தப்படுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க தன்னுடைய மகள்கிட்ட. கேட்கக்கூடிய நமக்கே உள்ளம் பதறுகின்றது என்று சொன்னால், அவ்வளவு பாசத்தை கொட்டி வளர்த்த அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க எந்த அளவிற்கு கதறி துடித்திருப்பார்கள். அப்ப நெருங்கி விட்டதாகவே நான் கருதுகிறேன். ஆகவே நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், பொறுமையாக இரு, நான் உனக்கு முன்னால் நல்லபடி சென்று விடுவேன் என்று சொன்னார்கள். ஆகவேதான் நான் உங்களுக்கு முன்னிலையில் அவ்வாறு அழுதேன். எனது பதற்றத்தை கண்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது முறையாக, ஃபாத்திமா, இறை நம்பிக்கையுள்ள பெண்களுக்கு அல்லது இந்த சமுதாயத்தின் பெண்களுக்கு நீ தலைவியாக இருக்க விரும்பவில்லையா? அழுவுறதை பார்த்து சொல்றாங்க, இந்த சமுதாயத்திற்கு நீ தலைவியாக, பெண்களுக்கு நீ தலைவியாக இருக்க விரும்பவில்லையா என்று ரகசியமாக கேட்டார்கள். இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இது புகாரில் 6285 மற்றும் 86 மற்றும் 3623வது செய்தியாக இடம்பெற்றுள்ளது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிக் கொடுக்கக்கூடிய பாடத்தை நாம் உணர வேண்டும். ஒரு ஜும்மா என்பது நம்ம தொழுகிறோம், அதே போன்று மற்றொரு ஜும்மாவை நாம் தொழுகின்றோம் என்று சொன்னால், சும்மா ஜும்மா டு ஜும்மா நம்ம வந்துக்கிட்டு தான் இருக்குது. அல்லாஹ் நாடும் முறை நமக்கு அடுத்தடுத்த ஜும்மாக்கள் வரும். போன ஜும்மாவில் நாம் செய்த பாவத்திலிருந்து, எந்த பாவத்திலிருந்து இந்த ஜும்மாவில் நான் துடைத்திருந்திருக்கின்றேன், என்னுடைய பாவத்தை நான் கழுவியிருக்கின்றேன், என்னுடைய பாவத்தை நான் நிராகரித்திருக்கின்றேன் வல்ல ரஹ்மானுக்காக.
என்று நாம் பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை சொன்னாங்கன்னு சொன்னா அதற்காக நாம் செய்த தியாகம் என்ன? சஹாபாக்கள் செஞ்ச அளவுக்கெல்லாம் தியாகம் செய்ய வேண்டாம், அதில் குறைந்தபட்சமாக செய்ய வேண்டுமே. சஹாபாக்கள் உகது, அதாவது நாம் செய்யக்கூடிய நன்மை என்பது உகது மலையளவு இருந்தாலும் அது ஒரு கைப்பிடி அளவு சஹாபாக்கள் செய்த நன்மைக்கு ஈடாகாது. அப்படி இருக்கும்போது நாம் எந்த அளவுக்கு செஞ்சா ஒரு கைப்பிடி நன்மையாவது நம்ம எட்ட முடியும், அந்த அளவிற்கு பலவீனத்திலும் பலவீனமான நிலையில நம்ம இருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய நாம் சரியான மார்க்கத்தை சரியான முறையிலே சத்திய கொள்கையை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே நாம் கண்ணுதிருத்தமாக இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மானிடம் அதற்காக அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய தொழுகைகளிலே, நம்முடைய உபரியான நேரங்களிலே நமக்கு நேரம் கிடைக்கும் போது வெட்டி பேச்சுக்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் ஆபாசமான பேச்சுக்களையும் உதறி தள்ளிவிட்டு வல்ல ரஹ்மானிடம் நாம் இறைஞ்ச வேண்டும். வல்ல ரஹ்மானிடம் நாம் மன்றாடி கேட்க வேண்டும். அவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த மன்னிக்கக்கூடிய அந்த மன்னிப்பாளன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான், நாம் இறுதி நிலையை அடைவதற்கு முன்னால் என்பதை நாம் புரிந்து வைத்துக் கொண்டு ஈரலோ வாழ்க்கையிலும் சத்தியத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று கூறி ஜும்மாவின் இரண்டாவது உரையை செய்கின்றேன். வாஹிதுல் அஹத் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر لا إله إلا الله